6 லட்சம் பீகாரிகள் இங்கே வந்து ஓட்டுக்கு வந்துருவாங்க, அதனால அது தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பொய்யான செய்தியை ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்கிறார். மிக மிக மோசமான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலில் 2026 திமுக இண்டி கூட்டணி தோற்க போகிறது. 6 லட்சம் பீகாரிகள் இங்கே வந்து ஓட்டுக்கு வந்துருவாங்க, அதனால அது தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பொய்யான செய்தியை ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்கிறார். அதற்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நான் கேட்கிறேன், வேற மாநிலத்துல வேற நாட்டுல இருந்தா வந்து இவங்க ஓட்டு போடலாம். சிஏஏனா என்ன? அந்த பார்டர்ல உள்ள மத்த நாட்டை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொன்னா, ஆனா உங்களுக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்க எல்லா வேலையும் வாங்குவீங்க, ஆனா அவர்கள்ட்ட பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், பிரியங்கா காந்தி எப்படி அங்கிருந்து வந்து இங்க ஓட்டுக்கு நின்னாங்க? பிரியங்கா காந்தி அங்கிருந்து இங்க வந்து ஓட்டுக்கு நிக்கும் போது அங்கிருந்து இங்க வர ஓட்டு போட முடியாதா என்ன? ஆக எல்லாத்தையும், அதுவும் 6 லட்சம் பேரை வந்துட போறாங்க, எல்லாவற்றிற்கும் பயம். இப்பவே தேர்தலில் 2026 திமுக இண்டி கூட்டணி தோற்க போகிறது. அது சிதம்பரத்திற்கு நல்லா தெரியும். அதுல இப்பவே 6 லட்சம் பீகார் போட்டதுனாலதான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லலாம்னு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அதனால இன்னைக்கு மிக மிக மோசமான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறதுக்கு விவசாயிகள் எல்லாம் இரவு நேரத்துல விவசாயத்திற்கு போனா பாம்பு கடி தேல் கடி செய்து இறந்துடுறாங்கன்றதை தடுப்பதற்காக ஒரு கருவி கொடுக்கப்பட்டது. அதுக்கு 7,000 10,000 மானியம் கொடுக்கப்பட்டது. தமிழக அரசு இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க. ஆக எல்லா விதத்திலும் தமிழக அரசு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல அண்ணன் சேகர் பாபுக்கு தான். கார்ப்பரேட் கம்பெனி போல அறநிலையத்துறை செயலாற்றுகிறது. அவசர அவசரமா 3000 குடமுழுக்கு, எந்த பணியும் நிறைவு செய்யாமல் இவர்கள் குடமுழுக்கு நடத்துகிறார்கள் என்று கார்ப்பரேட் மாதிரி அறநிலையத்துறை செயலாற்றுகிறது என்பதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல அண்ணன் கமலஹாசன் அவர்கள், அதாவது இன்னைக்கு நன்றிய திமுகவுக்கு எப்படி தெரிவிக்க முடியும்னு தேடி தேடி தெரிவிக்கிறாரு. அதனால மொழி பிரச்சனையை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு சனாதன தர்மத்தை பத்தி திருப்பி பேசுறாரு. நான் கேட்கிறேன், ஒரு மக்களின் வாழ்வியலை தயவு செய்து உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் புண்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து.